கள்ளச்சாராயத்திற்காக கண்காணிப்பு கூட்டம் வாரம் நடைபெறும் என முதல்வர் ஸ்டாலின் ஓராண்டுக்கு முன்னர் பேசிய வீடியோவை வெளியிட்டு முதல்வர் ஸ்டாலினுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். கூட இன்னைக்கு நிலைமை என்னன்னா கோர்ட்டு மூலமா வரலாம் அல்லது மாநில அரசு அனுமதி கொடுத்த பிறகு வரலாம். இதான் தமிழகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழல். ஆனா நிச்சயமாக சிபிஐ என்கொயரி நடந்தால் மட்டும்தான் இதனுடைய முழு விவரம் வெளியே வரும். அண்ணா, கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரம். நான் உங்களுக்கு இன்னைக்கு ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருக்கேன், முதலமைச்சருடைய வீடியோ போட்டிருக்கேன். ஓராண்டுக்கு முன்பு முதலமைச்சர் பேசிய வீடியோ. தமிழகத்தில் வாரம் கள்ளச்சாராயத்திற்காக கூட்டம், கண்காணிப்பு கூட்டம் நடக்கும் முதலமைச்சர் சொல்லியிருக்கார். வாரம் கண்காணிப்பு கூட்டம் மாவட்டத்தில். முதலமைச்சர் சொல்லிட்டு எத்தனை கண்காணிப்பு கூட்டம் நடந்திருக்கு இந்த ஓராண்டுல, எத்தனை கண்காணிப்பு கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறாங்க, அந்த கண்காணிப்பு கூட்டத்தினுடைய நகலை நம்ம கொடுக்கட்டும், மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங். அந்த கண்காணிப்பு கூட்டத்தின்படி என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு முதலமைச்சர் சொல்லட்டும். அவர் வெளிப்படையாக சொன்ன வீடியோவை இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறோம். அதனால் இந்த 52 வாரம் ஒரு ஆண்டுல எத்தனை கண்காணிப்பு கூட்டம் கள்ளச்சாராயத்திற்காக தமிழகத்தில் காவல்துறை அதிகாரிகள், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நடத்தி இருக்கிறாங்க, எத்தனையில முதலமைச்சர் பங்கேற்றாங்க சொல்லட்டும். எல்லாம் போய் அந்த நேரத்தில் பத்திரிகை நண்பர்களை சமாளிப்பதற்கு ஒரு பொய்யை சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஓராண்டு கழித்து அடுத்த இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது மறுபடியும் வந்து அடுத்த பொய்யை சொல்லுவாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் போன ஆண்டு கொடுத்த பிராமிஸ் முதல்ல சொல்லட்டுங்கன்னா, அதே அவர்கள் பண்ணலையே, அதையும் அவங்க செய்யலையே. அடுத்த ஆண்டு மறுபடியும் நடக்கும் வரை நாம் கண்ணை மூடிக்கொண்டதை பார்த்திருக்க வேண்டுமா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.